அன்புள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து தஞ்சையில் நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று அதே நேரத்தில் தொடக்கத்திலே வழிமொழிந்து வரவேற்புரை நல்கியிருக்கக்கூடிய தஞ்சை மத்திய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் துரை சந்திரசேகரன் அவர்களே, முன்னிலை பொறுப்பு ஏற்றுள்ள கழகத்தினுடைய பொருளாளர் என்னுடைய இனிய நண்பர் டி.ஆர். பாலு அவர்களே, கழகத்தின் முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் சாக்கோட்டை அன்பழகன் அவர்களே, பழனிவேல் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அருமை நண்பர் கோவி செடியன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் அவர்களே, முரசுலை அவர்களே, வழக்கறிஞர் சுதா அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் நீலமேகம் அவர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்களே, மாவட்ட செயலாளர்களே, பொறுப்பாளர்களே, செயல் வீரர்களே, ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, தஞ்சை மாவட்டத்தை சார்ந்த ஒருங்கிணைந்த மாவட்டத்தை சார்ந்த மாநகரம், ஒன்றியம், நகரம், பேரூர், கிளை உள்ளிட்ட பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, தஞ்சை வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மாடு கட்டி போரடிச்சா மாலாதுன்னு யானை கட்டி போரடிச்ச மண் இந்த தஞ்சை மண். காவிரி தாயின் மண்ணுக்கு கலைஞரின் மகன் வந்திருக்கிறேன். மே 4 திராவிட மாடல் 2.0 வெற்றிய அறுவடை பண்ண தஞ்சாவூர் தயாரா? இன்னும் சத்தமா? இன்னும் நன்றி. அதற்கான களத்தை தயார் செய்யத்தான் தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியத்திற்கு நான் வந்திருக்கிறேன். தஞ்சாவூர் வந்ததுமே என்னுடைய நினைவுக்கு வந்தது டெல்டா மண்ணின் மைந்தர் மரியாதைக்குரிய அண்ணன் கோசிமணி அவர்கள். அவர் எப்படியெல்லாம் இந்த பகுதியை வளர்த்தெடுத்தார், தலைவர் கலைஞரின் நம்பிக்கைக்குரிய போர்ப்படை தளபதியாக இருந்தார் என்பதெல்லாம்
எனக்கு நினைவுக்கு வருகிறது. அப்படி அவர் கட்டி காத்த மண்ணுக்கு, இந்த தஞ்சை மண்டலத்திற்கு நான் வந்திருக்கிறேன். தஞ்சை தரணிக்கு வந்தாலே இனம் புரியாத ஒரு கம்பீரம் பிறக்குது. தஞ்சை பெரிய கோயிலை கட்டி சோழ சாம்ராஜ்யத்தை மிகப்பெரிய அளவில் விரிவுபடுத்தின ராஜராஜ சோழனும், கங்கை வரை சென்று வெற்றி கொடி நாட்டின ராஜேந்திர சோழனும் தமிழர்களுடைய கம்பீரத்திற்கு காரணம். இப்படி சிறப்புகளுக்கு பஞ்சமில்லாத மாவட்டத்திற்கு நம் ஆட்சி, இந்த சிறப்பான நம்முடைய ஆட்சி தொடர ஆதரவை கேட்டு வந்திருக்கிறேன். தஞ்சைக்கு நான் வர்றது புதுசா? பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு, விழாக்களுக்கு வந்ததுண்டு. அரசு நலத்திட்ட விழாக்கள், கல்லணையிலிருந்து பாசனத்திற்கு நீர் திறந்து விடுகிற நிகழ்வு, பீமனோடை தூர்வாரும் பணிகள் ஆய்வு, ஆலக்குடியில தூர்வாரும் பணிகள் ஆய்வு, திராவிடர் கழகம் நடத்திய கலைஞர் நூற்றாண்டு விழா, இங்க இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய சகோதரர் துரை சந்திரசேகரன் இல்லத்தினுடைய திருமண விழா, நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை என்று இப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறேன். ஏன் அண்மையிலே கூட நம்முடைய அருமை சகோதரர் வைத்திலிங்கம் தலைமையில் பல்லாயிரம் பேர் கழகத்தில் இணைஞ்ச நிகழ்ச்சிக்கு வந்து நான் கலந்துகிட்டு, அது முடிஞ்சதும் டெல்டா மண்டல வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டை தஞ்சாவூர்ல நடத்தினோம். அதுக்காகவும் வந்திருந்தேன். அடுத்து இப்போ என்னுடைய பரப்புரை பயணத்தை தொடங்கினதும் இதே ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தை சார்ந்த திருவாரூர் தான். தொடர்ந்து மாநிலத்தில் தெற்கு, மேற்கு, வடக்குன்னு சுத்தி திரும்பவும் இதய பகுதியான டெல்டாவுக்கே வந்துட்டேன். திராவிட மாடல் ஆட்சி, இந்த நல்லாட்சி தொடரணும் என்று தமிழ்நாடு இன்றைக்கு சொல்லுது. அதுக்கு தஞ்சையும் ரெடியா? 200 உறுதியா? 200 உறுதியா? இன்னும் சத்தமா? நன்றி. 200 தொகுதின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ 200 தொகுதியை தாண்டி வெல்வோம் என்ற நம்பிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது. நமது வெற்றி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தலாமா? உங்க அனுமதியோடு முதல்ல திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் மாண்புமிகு அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் 3 முறை சட்டமன்ற உறுப்பினர், இப்போ உயர் கல்வி அமைச்சர், திருவிடைமருதூருக்கு புதிய அரசு கல்லூரி கொண்டு வந்திருக்கிறார். தமிழ்நாட்டோட உயர்கல்வித்துறையை உயர்ந்த கல்வித்துறையா மாத்தினது கோவி செழியன் அவர்களுடைய சாதனை. அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை அளிக்க வேண்டும். அடுத்து திருவையாறு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் துரை சந்திரசேகரன், தஞ்சை மத்திய மாவட்ட கழகத்தின் செயலாளர்,
திருவையாறு தொகுதியில 7 முறை போட்டி போட்டு 5 முறை வெற்றி பெற்றதே இவருடைய மக்கள் செல்வாக்குக்கு சாட்சி. திருவையாறு பேரூராட்சியில புதிய பேருந்து நிலையம், திருக்காட்டுப்பள்ளியில கலைக்கல்லூரி, செங்கிப்பட்டியில சிப்காட், இதெல்லாம் இவருடைய சாதனைகள். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை நீங்கள் அளிக்க வேண்டும். அடுத்து கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் சாக்கோட்டை அன்பழகன், தஞ்சை வடக்கு மாவட்ட பொறுப்பாளர், 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மக்கள் பணியாற்றியவர். 15க்கும் மேற்பட்ட கோயில் தேர்களுக்கு கொட்டகை அமைச்சதிலிருந்து பொதுமக்களுக்கு பட்டா வழங்குகிறவரை ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு தந்தவர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் ஆர் வைத்திலிங்கம் அவர்கள், முன்னாள் அமைச்சராக பல்வேறு துறைகளை கவனித்தவர். ஒரத்தநாடு வட்டாரத்தில் ஓய்வில்லாத உழைப்பாளி. இன்னைக்கு அடிமைகளில் கூடாரமாக அதிமுக மாறிவிட்ட சூழல்ல கழகத்தில் இணைஞ்சு உதயசூரிய சின்னத்தில் போட்டியிடுகிறார் சகோதரர் வைத்திலிங்கம் அவர்கள். அவருக்கு வெற்றி சின்னமாம் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும். அடுத்து பாபநாசம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த ஷாஜகான் அவர்கள். கல்வியாளரான ஷாஜகான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோட மாநில செயலாளராக இருக்கிறார். என்னுடைய பெருமதிப்பிற்குரிய தகைசால் தமிழர் பேராசிரியர் ஐயா காதர் மைதீன் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளர். அவருக்கு ஏணி சின்னத்தில் வாக்குகளை அளிக்கணும். அடுத்து பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் அண்ணாதுரை அவர்கள். இளைஞர் அணியிலே தொடங்கி கழகப்பணி ஆற்றி 1989, 2021 ஆகிய 2 தேர்தலில் பட்டுக்கோட்டை தொகுதியில் வென்றவர். பல்வேறு பணிகளை தொகுதிக்கு சேர்ந்திருக்கிறார். மீண்டும் அவருக்கு பட்டுக்கோட்டை மக்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை வழங்கிட வேண்டும். அடுத்து பேராவூரணி சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் அசோக்குமார் அவர்கள். விவசாயத்தை தொழிலாக கொண்டவர். ஏற்கனவே பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார். சுற்றுலா தலமான மனோராவில் அழகிய பூங்காவும் படகுகளும், மல்லிப்பட்டினத்தில் தூண்டில் வளைவு திட்டமும் கொண்டு வந்திருக்கிறார். அசோக்குமாருக்கு மீண்டும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கினை அளிக்க வேண்டும். நிறைவா தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் சன் ராமநாதன் அவர்கள். இளைஞரணியில மாவட்ட அமைப்பாளராக இருக்கக்கூடிய இவர் தஞ்சை மாநகராட்சி மேயராக சிறப்பாக பணியாற்றி மாநகரத்துடைய வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைச்சவர். தம்பி சன் ராமநாதனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகளை அளிக்க வேண்டும்.
இந்த 8 பேருடைய வெற்றி உறுதியா? நிச்சயமா? சத்தியமா? நன்றி. வேட்பாளர் உட்காரலாம். இப்போ உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உட்காருங்க. வேளாண்மையில் சிறந்த தஞ்சை மாவட்டம் எல்லா துறையிலும் சிறக்க வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகள்ல நிறைய பணிகளை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். முக்கியமான சிலவற்றை மட்டும் ஹைலைட்டா சொல்லணும்னா, டெல்டா பகுதியினுடைய முதல் டைடல் பூங்காவா தஞ்சாவூர் பிள்ளையார்பட்டியில நான் திறந்து வச்ச நியூ டைடல் பார்க் திறந்து வச்சு 2 வாரத்தில் அது ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ தஞ்சாவூருக்கு இன்னொரு டைடல் பார்க் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. மாநிலத்திலேயே முதல் முறையா ஒரத்தநாடு வட்டம் பஞ்சநதி கோட்டை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரடி கொள்முதல் நிலையம், பெருநிலையம், நெல் தூற்றுவதில் இருந்து சரக்கு மூட்டையில நெல்லை நிரப்பி தைப்பது வர எல்லாமே இயந்திரமாம். இதனால நாளொன்றுக்கு 5000 மூட்டைகள் நெல் கொள்முதல் செய்ய முடியும். பேராவூரணி வட்டத்தில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்காக பொது வசதியாக்க மையம், திருவையாறு கூட்டு குடிநீர் திட்டம், திருவையாறு பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்வு, பட்டுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம், பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் மகப்பேறு பிரிவுக்கு கூடுதல் கட்டடம், திருவிடைமருதூர்ல புதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருக்காட்டுப்பள்ளி அரசு கல்லூரி, தஞ்சாவூர்ல சிவகங்கை பூங்கா புதுப்பிப்பு, தஞ்சாவூர்ல குழந்தைகளின் அறிவியல் தாகத்தை வளர்க்கக்கூடிய ஸ்டெம் பார்க், தஞ்சை ஆமணி பேருந்து நிலையம், மாமன்னர் ராஜராஜன் பிறந்த ஐப்பசி சதயநாள அரசு விழாவாக கொண்டாடுகிறோம். கும்பகோணம் நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தி இருக்கிறோம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுகிற நம்முடைய மாணவர்களுக்கு கும்பகோணத்தில் அறிவுசார் மையம் மற்றும் நூலகம். இது மட்டுமல்ல, கும்பகோணத்தில் புதிய பேருந்து நிலைய பணிகளும் நடைபெற்று வருது. திருவையாறு திருக்காட்டுப்பள்ளியில புதிய பேருந்து நிலையங்கள் அமையவிருக்கு. ஒரத்தநாடு வட்டம் நடுவர் கிராமத்தில் 170 கோடி மதிப்பிலான புதிய சேமிப்பு கிடங்கு பணிகள் விரைவில் முடிக்கப்படவிருக்கிறது. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக வளாகத்தில் மிகப்பெரிய சோழர்கள் அருங்காட்சியகம் அமைக்க அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். அந்த பணிகள் முடிந்து திறந்த பிறகு அதை பார்ப்பதற்காக பல்வேறு இடத்திலிருந்து தஞ்சாவூருக்கு வரப்போறாங்க. மதுரைக்கு ஒரு கீழடி, நெல்லைக்கு ஒரு புறநை அருங்காட்சியகம் போல இனி தஞ்சைக்கு சோழர்கள் அருங்காட்சியகம் இருக்கும். செங்கிப்பட்டி மற்றும் பாளையப்பட்டி தெற்கு கிராமத்திலையும் பட்டுக்கோட்டை வட்டம் ராஜமடம் கிராமத்திலையும் சிப்காட் தொழில்பேட்டை அமையவிருக்கு. அதிலேயும் ராஜமடத்தில் அமைகிற கடல்சார் உணவு பதப்படுத்துதல் மற்றும் ஏற்றுமதி பூங்காவில் 2000 பேருக்கு வேலை கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேல ஆளுநராக இருந்த ரவி அவர்கள் வரவே கூடாது என்று நினைத்து தடுத்த கும்பகோணம் கலைஞர் பல்கலைக்கழகத்தையும் திராவிட மாடல் 2.0 அமைச்சு அதை திறந்தே தீருவோம். நானே நேரில் வந்து திறந்து வைப்பேன், இது உறுதி. நீங்க 100% வெற்றியை மட்டும் கொடுங்க. தஞ்சை மாவட்ட வளர்ச்சியை இனி யாராலும் தடுக்க முடியாது.
இப்படி தொகுதி வாரியா துறை வாரியா இத்தனை பணிகளை செய்கிற காரணத்தால தான் கம்பீரமா திமிரா ஒரு ஆணவத்தோட உங்க முன்னாடி வந்து நின்று வாக்கு கேட்க வந்திருக்கேன். நம்முடைய சாதனையை சொல்ற இந்த நேரத்தில் இன்னொரு அதிர்ச்சியான செய்தியை உங்ககிட்ட சொல்லியாக வேண்டியிருக்கு. சீர்காழி, கடலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய ஊர்களை பிரச்சாரத்தை முடிச்சிட்டு நான் சென்னைக்கு போனதும் அதிகாரிகள் ஒரு கடிதத்தை என்கிட்ட காமிச்சாங்க. என்ன தெரியுமா அது? பழனிசாமியுடைய ஓனரா இருக்கிறாங்க பாருங்க, ஒன்றிய பாஜக அரசு. பழனிசாமியுடைய ஓனர் அவங்க தான், ஒன்றிய பாஜக அரசு. தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய கடிதம் அது. தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கு. இப்படி கூட ஒருத்தரால யோசிக்க முடியுமா என்பது போல அந்த கடிதம் அமைஞ்சிருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லா கவனிங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய ஊக்கத்தொகையால நெல் உற்பத்தி நிறைய பெருகி வருதாம். அப்படி பெருகிற காரணத்தினால பல்வேறு பிரச்சனைகள் உருவாகுதாம். அதனால தமிழ்நாடு அரசு நெல்லுக்கு வழங்கிட்டு இருக்கக்கூடிய ஊக்கத்தொகையை மறுபரிசீலனை செய்யணுமா? இந்த கொடுமை பாருங்க. மொத்தத்தில் நெல்லுக்கு ஊக்கத்தொகை வழங்கக்கூடாது என அறிவுறுத்தி ஒன்றிய அரசு நமக்கு கடிதம் அனுப்பியிருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்தவர் என மூச்சுக்கு மூச்சு சொல்லிக்கிற அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய நிதியமைச்சகம் இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கு. உண்மையிலே தமிழர் என்ற உணர்வு இருந்தா இதுக்காவது பழனிசாமி அவர்கள் வாய் திறந்து அவங்க ஓனரான பாஜகவை கண்டிப்பாரா? வெக்கம், மானம், சூடு, சுரணம் இருந்தா பாஜகவை கண்டிக்க எடப்பாடி தயாரா? இல்ல அசிங்கமா வழக்கம் போல அவதூறு பேச மட்டும்தான் அவர் வாய் திறப்பாரா? விவசாயிகளுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் இது! இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட நான் நினைவுபடுத்துறேன். 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த போலி விவசாயி பழனிசாமி ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு உணவளிக்கக்கூடிய வேளாண் பெருமக்களுக்கு மாநில அரசு வழங்குகிற நெல்லுக்கான ஊக்கத்தொகையை ₹1 கூட அவர் உயர்த்தி தரல. பச்சை துண்டை போட்டுக்கிட்டு பழனிசாமி விவசாயிகளுக்கு பண்ணதெல்லாம் பச்சை துரோகம் தான் பண்ணார். இதுவே நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் இந்த ஊக்கத்தொகையை சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ₹70 ₹156 ஆகும். பொதுரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ₹50 ₹131 உயர்த்தி வழங்கியிருக்கிறோம். அதனாலதான் நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ₹2500 வழங்குவோம்னு 2021 ஆண்டு திமுக தேர்தலுக்கு சொன்னதை செஞ்சு காட்டியிருக்கிறோம். செஞ்சோமா இல்லையா? கடந்த 5 ஆண்டுகள ஊக்கத்தொகை மட்டும் ₹2500 கோடிக்கும் அதிகமான நிதி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு இதனால 30 லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்காங்க. நான் மீண்டும் இந்த தஞ்சை மண்ணில் நின்று உறுதியா சொல்றேன், நெல் குவிண்டால் ஒன்றுக்கு ₹2500 என 2021 ஆண்டு தேர்தலுக்கு சொன்னபடியே செஞ்சோம். அதேபோல இப்போ 2026 தேர்தல் அறிக்கை சொல்லியிருப்பது போலவே அடுத்து அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில குவிண்டால் ஒன்றுக்கு ₹3500 வழங்க போகிறோம் என்று உறுதி செய்கிறார். உறுதியா சொல்றான். ஒன்றிய பாஜக அரசும் அடிமை பழனிசாமி அதிமுக சேர்ந்து இதை தடுக்க என்ன முயற்சி பண்ணாலும், எவ்வளவுதான் தடுக்க திட்டமிட்டாலும் அதையெல்லாம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முறியடிப்பான். உலகத்துக்கே உணவளிக்கிற விவசாயிகளுக்கு உரிய விலையை நான் நிச்சயம் உறுதி செய்வேன். முடிஞ்சா தடுத்து பாருங்க. இந்த டெல்டா மண்டல விவசாயிகளுக்காக இன்னும் என்னென்ன சாதனைகளை பண்ணியிருக்கோம்னு நான் சுருக்கமா சொல்றேன். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே முதல் முறையா
வேளாண்மைக்காக தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறோம். கடந்த 5 வருஷமா முக்கியமா குறித்த நாள்ல டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணையை திறந்து வச்சிருக்கிறேன். 5 வருஷமா தொடர்ந்து நம்ம ஆட்சியில கடந்த 5 வருஷமா மண்ணும் மக்களும் மகிழ்ச்சியா இருக்காங்க. காவிரி டெல்டா பகுதிகளில் 24,833 கிலோமீட்டர் இடத்திற்கு தூர்வாரக்கூடிய பணிகள் 459 கோடி ரூபாயில சிறந்த முறைகளை மேற்கொண்டு கடைமடை விவசாயிகள் போற்றக்கூடிய நிர்வாகத்தை வழங்கி இருக்கிறார். 2021 2022 முதல் கடந்த ஆண்டு வரை குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் வழங்கி இருக்கிறார். ஆனா பழனிசாமி ஆட்சியில விவசாயிகளுக்கு செய்யப்பட்டதெல்லாம் வெறும் வேதனைகள் தான். விவசாயிகளுக்கு அவர் செஞ்ச துரோகங்கள் 1 2 அதையெல்லாம் ஒரு நாள் போதுமா சொல்வதற்கு போதாது. காவேரி காப்பாளர்னு தனக்குத்தானே பட்ட பேர் வச்சுக்கிட்டார். அவர் உண்மையான விவசாயியாக இருந்தா இந்தியா முழுக்க உழவர் பெருமக்களை எதிர்த்து போராடின 3 வேளாண் சட்டங்களை ஆதரிச்சிருப்பாரா? போராட்டம் பண்ண விவசாயிகள் என்ன சொன்னார்? புரோக்கர் வாய்க்குசாம சொன்ன புழுகு முட்டை தான் இந்த பழனிசாமி. அதிமுக ஆட்சியில இந்த டெல்டா மாவட்டங்கள்ல இயற்கை சீற்றம் நடந்தப்போ இங்குள்ள மக்களை காப்பாற்றினாரா பழனிசாமி? இந்த டெல்டா மாவட்டத்தை சார்ந்த அன்றைய அமைச்சர் OS மணியன் வந்தப்போ மக்களை விரட்டி அடிச்சாங்க. சுவர் மேல ஏறி குதிச்சு அவர் தப்பிச்சு ஓடின நிலையெல்லாம் ஏற்பட்டுச்சு. நீங்களாம் பார்த்திருப்பீங்க அந்த வீடியோல. அதெல்லாம் நினைவில்லையா? விவசாயிகளுக்கு PM கிசான் திட்டத்தில் 110 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததும் அதிமுக ஆட்சியில தான். விவசாயிகளுக்கு சேர வேண்டிய நிதியை யாருக்கோ கொடுத்தார் பழனிசாமி. இதுதான் போலி விவசாயியான பழனிசாமி ஆட்சி செஞ்ச லட்சணம். இப்படிப்பட்டவர் யாருகிட்ட சேர்ந்திருக்கிறார்? பிரதமர் மோடி தலைமையிலான NDA கூட்டணியில். எப்படிப்பட்ட மோடி அவர்? வணிக சிலிண்டர்களின் விலையை ஏற்றி வியாபாரிகளின் தலையில இடியை இறக்கி இருக்கக்கூடிய மோடி அவர்கள். நாடு முழுக்க வணிக சிலிண்டர்கள் விலை 203 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதனால வணிகர்கள் மட்டுமல்ல எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஹோட்டல்ல உணவுப் பொருட்களுடைய விலை கடுமையா எகிரிடுச்சு. 12 ரூபாய் டீ இப்ப 15 ரூபாய் வந்துடுச்சு. 15 ரூபாய் காஃபி இப்போ 20 ரூபாய் வந்துடுச்சு. உண்மையா இல்லையா? ஏற்கனவே சிலிண்டர் தட்டுப்பாட்டால பல உணவகங்களை மூடிட்டாங்க. பல ஹோட்டல்கள் சில ஐட்டம் மட்டும்தான் தயாரிக்கிறாங்க. ஹோட்டல் நடத்துவங்களுக்கு கஷ்டம். அங்க வேலை செய்யறவங்களுக்கு இப்ப வேலையும் பறி போயிடுச்சு. அவசர ஆலோசனை கூட்டம் மோடி அவர்கள் கூட்டம் கூட்டினார். ஆனா உருப்படியா எதுவும் பண்ணல. ஏன்னா பாஜக ஆளாத மாநிலங்கள்ல அதிகாரிகளை எப்படி பந்தாடலாம் என்பதில் தான் ஒன்றிய அரசுடைய மொத்த கவனம் இப்ப இருக்கு. தேர்தலை தோக்கப் பட்சத்தில் ஏற்கனவே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் SIR சொல்லி கொண்டு வந்து இந்தியா முழுக்க கோடிக்கணக்கான மக்களுடைய வாக்குரிமையை பறிச்சிருக்கிறாங்க. அதை முடிச்சிட்டு அடுத்து என்ன பண்றாங்க? தமிழ்நாட்டில் தங்களுக்கு சாதகமான அதிகாரிகள் நியமிச்சு தேர்தலில் தில்லுமுள்ளு பண்ணலான்னு பார்க்கறாங்க. எத்தனையோ தேர்தல்களை தமிழ்நாடு பார்த்திருக்கு. அமைதியான தேர்தலுக்கு தமிழ்நாடு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்படிப்பட்ட நம்ம மாநிலத்தில் முதல் முறையா தேர்தலை காரணம் காட்டி தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகளை இப்ப மாத்தி இருக்கிறாங்க. இவ்வளவு பயம் ஏன் அவங்களுக்கு? வாக்களிக்க போற மக்களை திராவிட மாடல் 2.0 வேணும்னு எப்போ டிசைட் பண்ணிட்டாங்க. ஏன் இதை தேர்தல் ஆணையம் பாஜக உணராம இருக்கிறாங்க? அது கூட பரவாயில்ல. நிறைய கட்டுக்கதைகளை சொல்லிட்டு நப்பாசையில அலைகிறாங்க. இப்படித்தான் 2021 தேர்தல் அப்போ முதலமைச்சர் ஆகிற யோகம் ஸ்டாலினுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு திரிஞ்சாங்க. சொன்னாங்கல்ல, கட்டம் சரியில்லை சொன்னாங்கல்ல.
யோகத்தை நம்பி சும்மா இருப்பவனா இந்த ஸ்டாலின்? அதிர்ஷ்டம் இல்லை என அழுத்துக் கொள்பவனா இந்த ஸ்டாலின்? நான் யோகத்தை நம்புறவன் அல்ல, என்னுடைய உழைப்பை நம்புறவன். தலைவர் கலைஞரின் உழைப்பை கற்றுக்கொண்ட மாணவன் நான். அதே போல இப்போ 2020 தேர்தலுக்கு என்னென்ன சொல்றாங்க? இப்ப என்ன சொல்றாங்க? திமுகவில் யாரும் தொடர்ந்து 2 முறை யாரும் முதலமைச்சர் ஆனது இல்லையா? போன முறை நீங்க சொன்னதை உடைச்சு நான் முதலமைச்சர் ஆன, 2வது முறை இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அதையும் உடைக்கிறேன் பாருங்க. என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞருடைய அன்பு உடன்பிறப்புகள் இருக்காங்க, மக்கள் நம்பக்கம் இருக்காங்க. எல்லாத்தையும் உடைச்சு 2021 பெற்றதை விட அதிக தொகுதியில் வென்று ஆட்சிக்கு வருவோம் பாருங்க. எதிரிகள் வெட்டிக்கதை பேசிட்டு கனவு கண்டுட்டு இருக்காங்க. நாம தமிழ்நாட்டை முன்னேற்றுகிற கனவை காண்போம். 10 ஆண்டுகள் தொடர்ந்து ஆளும் வாய்ப்பு திமுகவுக்கு கிடைச்சா தமிழ்நாட்டின் வளர்ச்சி எப்படி இருக்கும்னு 2031 நாம காட்டுவோம். ஆல்ரெடி ரிசல்ட் பார்த்துட்டோம். எப்படி தெரியுமா? 2026 தேர்தலின் சூப்பர் ஸ்டாரை இறக்கிட்டோம். சூப்பர் ஸ்டார் தான். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா தேர்தல் அறிக்கையை சொல்வோம். இனி யார் வந்தாலும் நம்ம வச்சு தடுக்க முடியாது. நான் பிரச்சாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சூப்பர் ஸ்டார் டிவி மூலம், பேப்பர் மூலம், சோசியல் மீடியா மூலம் எல்லார்கிட்டையும் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுல சில சூப்பர் டூப்பர் அறிவிப்புகளை மட்டும் இப்ப சொல்லவா? முதல்ல என்ன அறிவிப்பு சொல்லுங்க பாப்போம். இல்லத்தரசி திட்டம். இல்லத்தரசி திட்டத்தில் எவ்வளவு ரூபாய்க்கு கூப்பன் தரப்போறோம்? 8000 ரூபாய்க்கு கூப்பன். இதை வச்சு என்ன செய்ய போறோம்? லிஸ்ட் பார்த்திருப்பீங்க. வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் ஓவன், இண்டக்ஷன் ஸ்டவ், என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், எங்க வேணாலும் வாங்கிக்கலாம். நல்ல குவாலிட்டியா பார்த்து வாங்கிக்கலாம், புதுசா வாங்கிக்கலாம், எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். என்ன வாங்கணும்னு உங்க வீட்டுக்கு கேட்காதீங்க. யாராவது தொந்தரவு பண்ணான்னு அண்ணன்கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்க இஷ்டம், உங்க சாய்ஸ். மகளிர் உங்க சாய்ஸ். இது முழுக்க முழுக்க உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம். பெண்கள் தான் டிசைட் பண்ணணும். புடவை வாங்க போறீங்க கடைக்கு, ஒரே ஒரு புடவை வாங்க போவீங்க. ஒரு புடவை வாங்குறதுக்கு இந்த ஷோகேஸ் கூட எல்லா புடவை எடுத்து கீழே போட சொல்வீங்க. அவன் பாவம் அழுத்து போய் எல்லாத்தையும் போடுவான். ஒரே ஒரு புடவை வாங்க போறீங்க. இல்லாத கேள்விதான் கேட்பீங்க. சாயம் போகுமா, சுருங்குமா, இது என்ன சிலுக்கா, தொட்டு பார்த்து கேட்பீங்க. சிலுக்கா, நைலக்ஸா, காட்டானா? அவன் மெர்க்கூரி லைட்லாம் இது மாதிரி பிரைட்டாக தான் போட்டு வச்சிருப்பான் கடையில். அதை நம்ப மாட்டீங்க. அந்த புடவை எடுத்துக்கிட்டு வெளியில் போய் வெயில், சூரியன் அதை போய் காமிச்சு, அந்த சூரிய வெளிச்சத்தில் காமிச்சாதான் உங்களுக்கு திருப்தி ஆகும். சூரியன் பாருங்க, எங்க சூரியன் தான் வந்து பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பத் தலைவருடைய வீட்டு வேலையை, அந்த சுமையை குறைக்கணும். அதுக்காக தான் திட்டமே. எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னபடியே கலர் டிவியும் கேஸ் அடுப்பும் கொடுத்தாரோ, அவருடைய மகனான நானும் சொன்னபடியே இல்லத்தரசி திட்டத்தை நிறைவேற்றுவேன். அடுத்த வாக்குறுதி உரிமை தொகை. இப்ப மாசம் 1000 ரூபாய். திராவிட மலர் 2.0 ஆட்சியில் எவ்வளவு? இனிமே அப்படி டபுள் மடங்கு, மாதம் 2000. இப்ப பெண்கள் எல்லாம் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கணக்கு?
பொங்கலுக்கு முன்னாடி சொல்லிட்டு 3000 கொடுத்தாங்க. பொங்கலுக்கு முன்னாடி பிப்ரவரியில் சொல்லாமலே 5000, ஆக மொத்தம் 8000. அடுத்து இல்லத்தரசி கூப்பன்ல 8000. 8 + 8 உதயசூரியனுக்கு தான் இங்க ஓட்டு. பெண்கள் எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. மகளிர் மட்டும் இல்ல, மாணவர்களுக்கும் ஸ்பெஷல் அறிவிப்பு இருக்கு. கல்லூரிக்கு போகிற மாணவர்களுக்கு வழங்கிட்டு வரக்கூடிய புதுமை பெண் தமிழ் புதல்வன் அந்த உதவித்தொகை இனி 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 2030ஆம் ஆண்டிற்குள்ள கல்லூரி மாணவர்கள் 35 லட்சம் பேருக்கு லேப்டாப் வழங்க போறோம். மேலும் முதியோர், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற பெண்களுக்கு வழங்குகிற எல்லா உதவித்தொகையும் இனி 2 மடங்கா வழங்க போறோம். திராவிட மாடல் 2.0 எல்லாமே 2 மடங்கு தான். அடுத்து காவிரி நீர் போல தஞ்சை விவசாயியுடைய மனத்தை குளிர வைக்கக்கூடிய அறிவிப்புகள் என்ன தெரியுமா? 20 லட்சத்துக்கு மேற்பட்ட அதிகமான உழவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நவீன மின்சார பம்பு செட்டுகளை வழங்க போறோம். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். குடிசைகளே இல்லாத தமிழ்நாடு என்ற தலைவர் கலைஞருடைய கனவு நனவாக கலைஞர் கனவு இல்லம் உள்ளிட்ட திட்டங்கள் மூலமா வீடற்ற ஏழைகளுக்கு 5 வருஷத்துக்குள்ள 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும். வெண்ணாறு வெட்டாறு பிரியும் தென்பெரம்பூரில் புதிய பாலம் கட்டப்படும். ஈச்சங்கோட்டை முதல் வெட்டிக்காடு வர கல்லணை கால்வாயில 40 கோடியில் அகலப்படுத்தப்படும். தஞ்சாவூர்ல மண்டல அளவிலான உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். தஞ்சாவூர்ல புற்றுநோய்க்கான நவீன சிகிச்சை வசதிகள், தஞ்சையிலே உணவு பதப்படுத்துதல் குழுமம், பட்டுக்கோட்டையில வேளாண் தொழிற்பூங்கா, தற்காலிக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை, வாய்ப்பிருக்கும் அனைத்து இடங்களிலும் உலர் களத்துடன் கூடிய நிரந்தர கட்டடங்களாக கட்டி தருவோம். தமிழ்நாட்டின் அடுத்த 30 ஆண்டுக்குள்ளான குடிநீர் தேவையும் வேளாண்மை மற்றும் தொழிற்சாலைகளுக்கான தேவைகளையும் கணக்கிட்டு அதை நிறைவு செய்யக்கூடிய வகையில் தமிழ்நாடு நீர் பாதுகாப்பு செயல் திட்டம் 2056 உருவாக்கப்படும். டெல்டா மாவட்டங்களில் 10,500 கிலோமீட்டர் நீளத்துக்கு சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படும். வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் வாங்கிட 1.5 லட்சம் விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படும். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நகரும் நெல் உலர்த்தியல் தேவைக்கேற்ப வழங்கப்படும். இப்ப சொல்லுங்க, தஞ்சாவூர்ல பரப்புரைய இனி நீங்க பார்த்துப்பீங்களா? நான் பேசிட்டு போயிட்டேன், சொல்லிட்டு போயிட்டேன், நீங்க தான் பார்த்துக்கணும். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன சாதனைகளையும் அறிவிப்புகளையும் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்ப்பீங்களா? சத்தத்தை காணுமே. தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய எல்லா தொகுதியிலையும் நம்ம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வெற்றி உறுதியா? சூப்பர். தமிழ்நாட்டின் நெருக்களஞ்சியம் மட்டுமல்ல, திமுகவுடைய வாக்கு களஞ்சியம். அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுடைய நெருக்களஞ்சியம் தஞ்சாவூர். அந்த தஞ்சாவூரினுடைய வாக்கு களஞ்சியம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டெல்லியின் காலடியில தமிழ்நாட்டை அடகு வைக்கிறது பழனிசாமியுடைய விருப்பம். தமிழ்நாட்டுடைய மாநில உரிமைகளையும் சுயமரியாதைகளையும் அவர் டெல்லிக்கிட்ட சரண்டர் பண்ண தடையா இருக்கிறது இந்த ஸ்டாலின். அதனால இப்ப என்ன சொல்றாரு, என்ன சொல்லிட்டு இருக்காரு? இப்போ 2 நாளா இந்த ஸ்டாலின் போய் சேரணும், தன்னுடைய ஆழ்மன விருப்பங்களை, அடிமனசில் இருக்கிற வக்கிரங்களை எல்லாம் பழனிசாமியில இப்போ கூட்டத்தில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், மதிப்பிற்குரிய அன்புக்குரிய பழனிசாமி அவர்களை பிறந்த எல்லாரும் ஒரு நாள் இறக்கத்தான் போறாங்க. மரணம் எல்லாருக்கும் ஏதோ ஒரு நாள் வரத்தான் போகுது. இந்த ஸ்டாலினுக்கும் வரும்.
ஆனா இந்த ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்கள், அந்த திட்டங்களால் வாழ்வு பெற்ற நிச்சயம் என் நினைவில் வச்சுப்பாங்க. அது வாழும், அதை யாரும் அழிக்க முடியாது. நான் மண்ணுக்கு போகலாம், பழனிசாமி விருப்பப்படி நான் மண்ணுக்கு போகலாம், ஆனா நான் கொண்டு வந்த திட்டங்கள் என்றைக்கு தமிழ்நாட்டில் நிலைத்து நிற்கும். என்னை பொறுத்தவரை தலை சிறந்த தமிழ்நாட்டை, தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டை உருவாக்க என்னுடைய இறுதி மூச்சு வரை நான் ஓய்வில்லாமல் உழைப்பேன். இன்னும் சொல்றேன், என் சக்தியை மீறியும் உழைக்க தயாராக இருக்கிறேன். திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை வாரிசுகளும் திமுக இருக்கிற வரை பழனிசாமியுடைய எண்ணம் பலிக்கவே பலிக்காது. தமிழ்நாட்டு மக்கள் பழனிசாமியுடைய ஆணவ பேச்சுக்கு முடிவு கட்ட அதற்குரிய நாள் தான் ஏப்ரல் 23. அதுக்கு திருவிடைமருதூர் தொகுதியிலே கோவி செழியனுக்கும், திருவையாறு தொகுதியிலே துரை சந்திரசேகரனுக்கும், கும்பகோணம் தொகுதியிலே சாக்கோட்டை அன்பழகனுக்கும், வரத்தநாடு தொகுதியிலே ஆர் வைத்திலிங்கம் அவர்களுக்கும், பட்டுக்கோட்டை தொகுதியில் அண்ணாதுரை அவர்களுக்கும், பேராவூரணி தொகுதியில் அசோக்குமார் அவர்களுக்கும், தஞ்சாவூர் தொகுதியிலே சன் ராமநாதன் அவர்களுக்கும் உதயசூரிய சின்னத்திலும் வாக்குகளை வழங்கி பெருவாரியான வாக்குகளை வெற்றி பெற வைக்கணும். அதே போல பாபநாசம் தொகுதியில் நம் கொள்கை தோழமை இந்திய முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த ஷாஜகான் அவர்களுக்கு ஏணி சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. நாம போராடுறது ஒரு கட்சியுடைய வெற்றிக்காக அல்ல, நல்லா கவனிங்க, ஒரு கட்சியுடைய வெற்றிக்காக அல்ல, ஒரு கூட்டணி வெற்றிக்காகவோ இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வெற்றிக்காக. உங்க பேராதரவோடு அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 அரசுல எங்க சாதனைகளை நாங்களே முறியடிப்போம். அதற்கு ஆதரிப்பீர். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளரை வெல்வோம், ஒன்றாக வெல்வோம், 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 வெல்வோம்.